இப்போது என்னுடைய காரு டொயோட்டா ஆல்டிஸ் டீசல். இதில் வந்து இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து ஒரு 1 மந்த்தாக வந்து ஏசியோட கூலிங் வந்து சுத்தமாக இல்லை. என்னடா பிரச்சனை, என்னடா பண்ணுறது, ஏது பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஆகும். திடீர்னு ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஒரு ½ அன் ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் கூலிங் ஆன் ஆகும். இதே மாதிரி ரெகுலராக போயிட்டு இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலில் மெக்கானிக் கிட்ட கேட்கலாம் அப்படின்னும் போது, ஸோ மெக்கானிக் கிட்ட எடுத்து போய் காமிச்சாக்கா மெக்கானிக் சொல்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு கம்ப்ரஸர் போயிடுச்சு, ஒரிஜினல் போடணுன்னாக்கா 46,000 45,000 வரும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஷாக் ஆகிடுச்சு, தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னடா இது புது வண்டி மாதிரி இருக்குது, நம்மளுக்கு எதுக்கு கம்ப்ரஸர் போயிடுச்சு ஒரு ப்ராப்ளம். சரி அட்வைஸ் கேட்டுட்டு வந்தாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி சொல்லிட்டு நம்ம தம்பிக்கிட்ட சொல்லி விசாரிக்கும் போது இன்னொரு மெக்கானிக் கிட்ட பார்த்தோம், அவங்களும் கம்ப்ரஸர் போயிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. சரி ஓகே, சரி நம்ம மணி ரெடி பண்ணிவிட்டு கம்ப்ரஸர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் நாள் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஏசி ஆஃப் ஆகும், ஆன் ஆகும், கூலிங் வரும், வராது போகும். ஃபுல்லாக வேர்த்து கொட்டிடும் நம்ம காரில் போகும்போது. என்னடா இது கார் இந்த மாதிரி இருக்கேன்ற மாதிரி ஆகிட்டு காரை விற்றுலான்ற ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். அப்புறம் சரி ஒரு இது கன்ஃபர்மேஷனுக்கு டொயோட்டாவில் கேட்கலாம் அப்படின்னு டொயோட்டா ஷோரூம்க்கே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாக்கா டொயோட்டாவில் அட்வைசர்லாம் வந்து பார்த்தாங்க. எந்த டொயோட்டான்னு சொல்ல விரும்பல, அட்வைசர்லாம் வந்து பார்த்தாங்க. பிட் ஷாப்பில் போடணுன்னாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டுட்டு போங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டான இஷ்யூவாக இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல, சரி நம்ம பார்க்கலாம், நீங்கள் வண்டி விட்டு போங்கன்னாங்க. என்னடா இது, சரி என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. டேஷ்போர்டை பிரிக்கணும், கம்ப்ரஸரை கட்டணும், கண்டென்சரை கட்டணும், கூலிங் காயில் பார்க்கணும், ஏகப்பட்டது இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 1 லட்ச ரூபாச்சும் வந்துடும் சார், லேபர் அண்டு இது மட்டும், ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் அப்படின்னாங்க. இன்னும் தூக்கி வாரி போட்டுச்சு, வாங்கின ரேட்டை விட டபுளாக செலவாகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். இதில் இன்னொரு பியூட்டி, யூடியூபர்ஸ்னு நிறைய பேர் வராங்க. யூடியூப்ஸ்னு போட்டுட்டு நான் இந்த ரெடி பண்ணுறேன், அந்த மாதிரி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் ரெடி பண்ணலாம், காஸ்ட்டு கம்மி பண்ணுற மாதிரிலாம் சொல்லி அட்ராக்ட் பண்ணி நம்மளை வர வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு யூடியூபரை நேரில் பார்த்தேன். நான் பார்த்துட்டு நான் தாம்பரம் இங்கேருந்து கொண்டு போய் மணக்கட்டு டீசல் போட்டு கொண்டு போய் கொடுத்தா அவர் நேரில் பேசுகிறதுக்கும் வீடியோவில் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்மளை மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறப்பல சரி என்னடா இதுன்னா, அவரும் அதே மாதிரி வண்டியை கொடுங்க, நான் பார்க்குறேன், செக் பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது, டேஷ்போர்டெல்லாம் பிரிக்கணும், அவரும் அதே சொன்னார். டயக்னோஸ்லாம் பண்ணவே இல்லை. சரி மன வருத்தத்தோடு நான் அப்படியே பைபாஸில் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஒரு 2-3 நாள் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தேன். அப்புறம் என்னுடைய தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பேசும்போது நம்மளுடைய பழைய காருக்கெல்லாம் சர்வீஸ் பண்ண ஏசி மெக்கானிக் இருக்கார், அவரை சொல்கிறேன் பார்க்க சொல்லலாம்னு சொல்லிட்டு 2 நாள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி தான் வந்தாப்புல. இன்றைக்கி வந்து பார்த்து சிம்பிளாக கார் கீ வாங்கினார், காரை ஸ்டார்ட் பண்ணார், ஆர்பிஎம் ரைஸ் பண்ணார், ஆட்டோ கிளைமேட் ஏசி செட் பண்ணார். அவர் என்னை உள்ளே உட்கார சொல்லிவிட்டு அவர் இந்த பக்கம் கோ டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்து ஜஸ்ட் அந்த க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த ஏசி ஃபில்டர் இங்கே இருக்கும், இதுக்குள்ளே இருந்து ஒரு ஏசி ஃபில்டரை எடுத்து காமிச்சார். இதுதான் அந்த ஏசி ஃபில்டர். இது ஆக்சுவலி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போது மெக்கானிக்கிட்ட சொன்ன ஏசி ஃபில்டரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டான்னா கடைசியில் அவன் மாற்றின லட்சணம் இதுதான். ஸோ இவ்வளோ ப்ராப்ளத்துக்கான காரணம் இந்த ஒரு ஏசி ஃபில்டர் மட்டும்தான். ஸோ இது எதுவுமே யாருக்கும் தெரியாமல் அவர் வந்தார். அவர் படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒர்க் பண்ணி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல வரேன். காசு கொடுங்கிறதுக்கோ நம்ம இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கோ எல்லாம் இல்லாமல் வந்து பார்த்துட்டு டெம்பரேச்சர்லாம் செட் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம், கம்ப்ரஸர் ப்ராப்ளமா, ஆல்டர்னேட் ப்ராப்ளமா, இல்லை கூலிங் காயில் ப்ராப்ளமா, ஏசி கேஸ் கரெக்டாக இருக்கா, டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கா, ஆட்டோ கட் ஆஃப் ஆகுதுன்னு இதெல்லாம் இவ்வளோ செக் பண்ணி இதுதான் ப்ராப்ளம் சிம்பிளாக சொல்யூஷனை முடிச்சுட்டு எனக்கு காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட இதோட காசு ஒரு 250 ரூபா. அவர் ஒரு லேபர் ஃபியூல் காசுன்னு ஒரு 200 ரூபா சொல்லுங்களேன், அவ்வளோதான் ஆச்சு. மினிமம் ஒரு 500 ரூபாய்க்கு சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ வரைக்கும் காரில் ஒரு 1/2 மணி நேரமாக நான் காரில் உட்காந்துட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த ஒரு கூலிங் டிஸ்டர்பன்ஸும் இல்லை, குயிக்கான கூலிங் இருக்குது, நல்ல சில்னஸ் இருக்குது. அவருடைய கான்டாக்ட் நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் அவர் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். சிம்பிள் அவர் டோர் ஸ்டெப்கே வந்து ஹெல்ப் பண்ணப்பல நல்ல ஜென்யூன் மனுஷன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிறது எப்படின்னாக்கா கடந்த 1 மாதமாக இந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த இந்த இஷ்யூவை இப்போ தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரியும் மனுஷங்களாம் இருக்காங்க. இது என்னை சொல்லி ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், கார் கொடுங்க ப்ரோ நான் ஷெட்டில் வச்சு பார்த்துட்டு ஒரு 5,000 கொடுங்க விழாவை நான் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். அவர் எதுவுமே சொல்லலை, வந்தார் பார்த்தாரு, நம்ம கூப்பிட்ட கடமைக்கு வந்து செக் பண்ணிட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு போனார். ஸோ இதுதான் அந்த தொழிலுக்கான மரியாதை. அதனால் நான் அவருக்காக ரெஃபர் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் இதை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.